மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா கம்பேரிங் குவான்டிட்டிஸ் எக்ஸசைஸ் 8.1 உடைய இன்ட்ரோடக்ஷன். ஈக்குவலண்ட் ரேஷியோஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலா ரேஷியோ அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு குவான்டிட்டியை வந்து கம்பேர் பண்றது, ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி சொல்றது, எவ்வளோ அதிகமா இருக்கு எவ்வளோ கம்மியா இருக்கு. ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் தான். A by B அப்படின்னு இருக்கிறத ஒரு ஃப்ராக்ஷனை வந்து நம்ம ரேஷியோக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி எழுதுவோம்னா A/B. ரேஷியோக்கு வந்து இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணணும். இங்க நடுவில் இருக்கிறதுலே இந்த ரெண்டு டாட் இதை வந்து is2 அப்படின்னு சொல்லுவோம். A/Bன்னு எழுதணும். ஸோ இது வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது அதனுடைய யூனிட்ஸ் வந்து காமனா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 rupees இருக்கு to 500 rupees. நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய யூனிட் வந்து இந்த ருபீஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுதான் யூனிட். இது வந்து கம்பேர் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னா ரேஷியோல வந்து நம்ம கம்பேர் பண்ணணும்னா எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு 5s/500ன்னு எழுதணும். அடுத்து ரேஷியோல எழுதினதுக்கு அப்புறமா இது வந்து நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாத்திக்கலாம். 5/500. இப்போ வந்து இதை நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 5 டேபிள்ல வந்து இது 1 டைம், இது வந்து 100 டைம். So finally we'll get 1/100. அப்போ ₹5ஐயும் 500ஐயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரேஷியோல கிடைக்கிற வேல்யூ என்னன்னா 1:100. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரேஷியோக்கு கண்டுபிடிக்கணும். இது வந்து நமக்கு குவான்டிட்டி இதனோட யூனிட் வந்து சேமா இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுவே நமக்கு யூனிட் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 8 meter to 24 centimeter, இந்த மாதிரி வந்து நமக்கு கொஸ்டின் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க யூனிட் வந்து மீட்டர், இங்க வந்து சென்டிமீட்டர். ஸோ இந்த யூனிட் வந்து நமக்கு சேமா இருந்தா மட்டும்தான் நம்மளால இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து இது ரெண்டுமே மீட்டரா இருக்கணும், இல்ல இது ரெண்டுமே சென்டிமீட்டரா இருக்கணும். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது எப்பவுமே ஹையர் குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இததான் வந்து நம்ம ஸ்மாலர் குவான்டிட்டிக்கு கம்பேர் பண்ணணும். எப்பவுமே ஹையரா இருக்கிறத ஸ்மாலருக்கு நம்ம கொண்டு போகலாம். இப்போ இங்க மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மீட்டர் அப்படின்றது வந்து 100 சென்டிமீட்டர். அப்போ நம்ம கொஸ்டின் படி 8 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டரா இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ கிரேட்டஸ்ட் டு லோவஸ்ட் போகும்போது நமக்கு வந்து வேல்யூ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 100ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா 8 × 100 800 சென்டிமீட்டரா கிடைச்சிரும். இந்த 8 மீட்டரை நம்ம சென்டிமீட்டர்ல எழுதும்போது 800 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 8 மீட்டர் டு 24 சென்டிமீட்டரை நம்ம 800 சென்டிமீட்டர் டு 24 சென்டிமீட்டர்னு எழுதலாம். தென் இது வந்து நம்ம ரேஷியோல கண்டுபிடிக்கணும். ரேஷியோல எழுதணும்னா இப்போ நமக்கு யூனிட் வந்து சேமா இருக்கு. ஸோ 800:24. இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனால 800 divided by 24. இதை வந்து நம்ம எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்னா டைரக்டா 8 டேபிளையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 4 டேபிள்ல இந்த 24 வந்து 6 டைம்ஸ் கிடைக்கும், 8 வந்து 2 டைம், என் பக்கத்துல இருக்க 2 0 எழுதிக்கிறோம். அடுத்து வந்து நம்ம 2 டேபிள்ல பண்ணோம்னா இது 3 டைம்ஸ் கிடைக்கும், இது வந்து 100. இதுக்கு மேல இது வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 100/3ன்னு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல கிடைச்சிருக்கு. இது வந்து நம்ம ரேஷியோல எழுதணும் அப்படின்னா 100:3.